நான் டாக்டர் வெங்கடேஸ்வரன், எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூரில் இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஇயில் என்னென்ன கோர்சஸ் படிக்கலாங்கிறத பற்றி பார்ட் 1 வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி. இது வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். அப்கமிங் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிக்கு நல்ல ஓப்பனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ் கோர் சப்ஜெக்ட்ஸும் படிப்பீங்க. ப்ளஸ் ஆடடாக என்னென்ன படிப்பீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு ஒரு சப்ஜெக்ட், எத்திக்கல் ஹேக்கிங், கிரிப்டோகிராஃபி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அண்ட் வெப் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி படிப்பீங்க, வயர்லெஸ் அண்ட் மொபைல் செக்யூரிட்டி படிப்பீங்க, ஏஐ இன் சைபர் செக்யூரிட்டி. இது இல்லாமல் ஐஓடி செக்யூரிட்டி, கிளவுட் செக்யூரிட்டிங்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆடாக வரும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ப்ளஸ் சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸுக்கு நியர்பை ஃபியூச்சரில் எந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்குங்கிறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தா தெரியும். 23, 24, 25 பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தா தெரியும். சைபர் செக்யூரிட்டி படித்தவங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குங்கிறதுக்கான சில ரோல்ஸ், இதெல்லாம் ஓப்பனிங் ஃபியூச்சர் நியர் ஃபியூச்சரில் வருங்கிற ரோல்ஸை பற்றி சொல்கிறேன். ஒன்று வந்து சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். அதுக்கு பேர் என்னன்னா செக்யூரிட்டி அனலிஸ்ட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆர் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர். இது எல்லாமே ரோல்ஸ். இந்த ரோல்ஸுக்கு எல்லாம் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி முடிச்சா அப்ளை பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டியோட ஆக்ட் ஆகும்போது ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு புது விதமான ஒர்க் கல்ச்சருக்குள்ள போகும். கம்ப்யூட்டர் சயின்ஸும் மஸ்ட் இருக்கு. பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, ப்ளஸ் சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி சிலபஸில் படிப்பீங்க. இதெல்லாம் படித்த பிறகு இந்த மாதிரி ரோல்ஸை வந்து நீங்கள் நியர் ஃபியூச்சரில் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கான ஓப்பனிங்ஸும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஓகே, சரி, ஐடி செக்டார் போகணும் சார். நான் சைபர் செக்யூரிட்டி முடிச்சிட்டேன். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டுக்காக ஓப்பனிங்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இது போக சில சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ் இருக்கு, அதாவது கம்பெனிஸ், பாலோ அல்டோ, ஃபயரை, மெக்காஃபி எல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ். இன்னைக்கு ஓப்பனிங்ஸ் அதுலேயும் இருக்கு. இல்லை நான் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங்ல போகணும் சார்னா ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஆர்பிஐ, மாஸ்டர் கார்டு, பேடிஎம் இதுலேயும் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டுக்கான ஜாப்ஸ் ஓப்பனிங் இருக்கு. இ காமர்ஸ் வெப்சைட் எடுத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் ஜொமேட்டோ அவங்களும் சைபர் செக்யூரிட்டி பர்சன்ஸ் வேலைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. டெலிகாம், ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் அங்கேயும் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் வேலைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இது போக கவர்மெண்ட் சைடு வந்தீங்கன்னா டிஆர்டிஓ, என்ஐசி, சர்டின் அண்ட் இஸ்ரோ இங்கேயும் நிறைய ஜாப்ஸ் ஓப்பனிங் இருக்கு. கன்சல்டிங் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா டெலாய்ட், பிடபிள்யூசி, எஃப்ஐ, கேபிஎம்ஜி இந்த பிராண்ட்ஸும் இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இது போக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் வந்து இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சைபர் செக்யூரிட்டி கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் அண்ணா யூனிவர்சிட்டியோட சைபர் செக்யூரிட்டியோட பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 108 கம்பெனிஸ் சைபர் செக்யூரிட்டிக்காக மட்டுமே உள்ள வந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள. அதுல 750+ ஜாப்ஸ் சைபர் செக்யூரிட்டி படிச்சவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது ஃப்ரெஷரா போகும்போது 4 lakhs to 10 lakhs நீங்க ஜாப் அக்யூர் பண்றதுக்கான நேரம் இது. அதுலயும் நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து ஃப்ரெஷர்ல இருந்து அடுத்த ரோல் மாறும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் லெவலுக்கு போகும்போது 10 lakhs to 40 lakhs வரைக்கும் நீங்க ஜாப் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இது ஒரு நல்ல கோர்ஸ். நியர் ஃபியூச்சர்ல சைபர் செக்யூரிட்டி நல்லா கை கொடுக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸோடு சேர்ந்து படிக்கும்போது நம்ம எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர்ல இந்த கோர்ஸ் இருக்கு. நம்மளோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2608. நீங்க வந்து இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து சைபர் செக்யூரிட்டிக்கான சிலபஸ், என்ன மாதிரி ஜாப் ரூல்ஸ், என்ன மாதிரி ஜாப் நீங்க போகலாம். நாளைக்கு வேற ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களை வந்து மீட் பண்றேன். நான் டாக்டர் வெங்கடேஸ்வரன், எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். தேங்க்யூ. எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தளவபாளையம், கரூர்.